வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு கண்டனம் வெளியிட்டிருக்கிறார். இன்னைக்கு அரசு காலி பணியிடங்களை ரத்து செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது. அரசு காலி பணியிடங்களை ரத்து செய்வதற்காக குழு ஒன்றை அரசு அமைக்க உள்ளது. அதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு துறையில் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் நிரப்பப்படாமல் காலியாக உள்ள பணியிடங்களையும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் காலி பணியிடங்களையும் ரத்து செய்வது குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு ஒன்றை அரசு அமைக்க ஆணையிட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா பீரியட்லேயே கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 5 இயர்ஸ் வேக்கன்சி அப்படிங்கிறது நிறைய போஸ்ட் இருக்கும். ஏற்கனவே தமிழகத்தில் அரசு பணியிடங்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வரும் நிலையில் இது பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும். ஒரு பணியை 5 ஆண்டுகளுக்கு மேல் நிரப்பாமலேயே அந்த பணியிடம் உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என்றால் அத்தகைய பணியிடங்களையும் இனியும் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் நிதித்துறையின் பார்வையாகும். அதேபோல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் உருவாக்கப்பட்டுள்ள தற்காலிக காலி பணியிடங்கள் அக்காலத்துக்கு பிறகு தொடர வேண்டிய அவசியமில்லை என்பதும் அரசின் பார்வையை முழுக்க தவறானது. ஏற்கனவே திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அரசு துறையிலும் கல்வி நிறுவனங்களிலும் காலியாக உள்ள 3 லட்சம் காலியிட பணங்கள் நிரப்பப்படும், புதிதாக 2 லட்சம் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரை அரசு துறையில் ஒரு பணியிடம் கூட புதிதாக உருவாக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் காலியாக உள்ள 3 லட்சம் பணியிடங்களும் ஒழிக்க நினைப்பது நியாயமல்ல. இந்த முயற்சியை அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். ஸோ இது ஒரு நியாயமான கோரிக்கை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரசு துறையில் மட்டும் இல்லைனாலும் பரவாயில்ல, தனியார் துறையிலாவது நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி எந்த வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படவில்லை கடந்த பல வருடங்களாகவே. ஸோ ஏற்கனவே காலி பணியிடங்கள் எல்லாமே மந்த கதியில் தான் நிரப்பிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சொற்ப காலி பணியிடங்களை மட்டுமே. எனவே லட்சக்கணக்கான வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களின் அவல நிலையை கருத்தில் கொண்டு அரசு இதை உடனே பரிசீலிக்க வேண்டும். நன்றி.